அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் 1ஆம் தேதி முதல் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று பார்க்கும்போது, துலாம் ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் விதமான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான வாரமாக இந்த வாரத்தை மாற்றி கொடுக்க போகிறார். இந்த வாரத்திலிருந்து சில பல வாரங்கள் உச்சம் பெற்ற அமைப்பில் தான் வலம் வர போகிறார். எனவே நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடி வரக்கூடிய அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவான் மிக வலுவாக 5லிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் முழுமையாக அமர்கிறாருங்க. யோகஸ்தானத்தில் சனி பகவான் முழுமையாக அமரக்கூடிய இந்த வேளையில் அமோகமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதனின் வக்ர நிவர்த்தி என கிரகநிலைகளில் ஏற்படும் அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்வதால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த வேளையை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் பல வகையான சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் இந்த தருணத்தில் விலகி அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. திருமண முயற்சிகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக முடிவுக்கு வருவதால் திருமண முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் கைகூடும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான நல்ல நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சிறப்பான வேலையாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. குடும்ப வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூட போகிறது. எவ்வளவு பெரிய நெருக்கடி சிரமம் சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. திருமண வயது வந்தவர்களுக்கு திருமண பாக்கியம் அமைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கிறபடி வாழ்வில் மகிழ்ச்சியும் பல முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு கிட்டும் சிறப்பான வேலையாகவும் உறுதியாகவே இந்த தருணம் அமைய போகிறது. எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாகவே எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. அது மட்டுமல்லாது திருமணம் வளகாப்பு மகப்பேறு உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சிறப்பாக அமைவதோடு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் யோகஸ்தானத்தை வலுப்படுத்தும் சனியின் அமைப்பால் சொந்த வீடு வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பு அமையக்கூடிய முதன்மையான யோகமும் பாக்கியமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாகவும் இந்த தருணம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களையும் சிக்கல்களையும் முழுமையாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பதால் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. பணிச்சுமை அதிகரித்தாலும் உற்சாகம் குறையாத வகையில் மற்றவர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதோடு பணியில் எந்தவிதமான தொய்வும் இல்லாமல் செயல்படுவதால் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் துலாம் ராசியினருக்கு மனதிற்கு பிடித்த நல்ல புதிய வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் உறுதியாகவே அமைய போகிறது. அது மட்டுமல்லாது உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வகையில் விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களும் இந்த தருணத்தில் உண்டு. தொழில்துறையில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் அமோகமான யோக வாய்ப்புகளை ஜீவனக்காரகனும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அவர் யோகஸ்தானத்தில் இருப்பதால் அனைத்து வகையான பணிகளிலும் அமோகமான யோக வாய்ப்புகளும் அபரிவிதமான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல
மட்டுமல்லாது புதிய கிளை திறத்தல், புதிய தொழில் துவங்குதல் போன்ற பணிகளை துணிந்து மேற்கொள்ளக்கூடிய வகையில் நஷ்டம் ஏற்படாத வகையிலும் பார்த்து கொள்கிறாருங்க சனி பகவான். எனவே அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு தொழில் ரீதியான பணிகளை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. கிரகநிலைகள் மிகவும் சுபபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல வகையான முயற்சிகளில் தடை தாமதம் இல்லாமல், சிக்கல் சிரமம் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. ஜீவனக்காரகரான சனி பகவானும் மிகவும் அனுகூலமாக யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் சிறு முயற்சியிலே மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதால் இந்த தருணத்தில் உத்தியோகத்தில், தொழிலில் நல்ல சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெற்று அபரிவிதமாக வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான வாய்ப்புகள் அபரிவிதமாக உண்டு. வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயம் நிறைவாக கைகூட போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தாமதங்களை இந்த தருணத்தில் களைவதோடு உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். பெயர்ப்புகள் அதிகரிப்பதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் கலைத்துறையில் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கனகச்சிதமாக அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் அரசியலில் அபரிவிதமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் மேம்படுத்தி கொடுக்கிறது. நீங்களே வியக்கத்தக்க வகையில் அரசியலில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கும், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் உறுதியாகவே அமைகிறது. மாணவர்களின் கல்வி ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம், சிக்கல் சிரமம் முழுமையாக விலகும். இந்த தருணத்தில் கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு. அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட தடுமாற்றங்களை கல்வியிலிருந்து விலக்குவதோடு குடும்ப பிரச்சனைகள் பாதிக்காத வகையில் கல்வியில் சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்கும் தருணமாக அமைய போகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் உற்பத்தியும் விளைச்சலும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக தேடி வரக்கூடிய அற்புதமான வேலையாக விவசாயம் சார்ந்த பணிகளில் அமைய போகிறது. ராகு உள்ளிட்ட கிரகநிலைகள் மிக வலுவாக லாபத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட வருமானம் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய தருணமாகவும் சுபபலம் பெற்றிருப்பின் புதிய விளைநிலம், கால்நடைகள் வாங்கக்கூடிய நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். குருவும் பக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய மனநிறைவும் நிம்மதியும் இந்த தருணத்தில் கிடைக்கும். பல சுபகாரிய தடைகள் முற்றிலுமாக விலகி பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடுவதோடு நினைத்ததை நினைத்தவாறே கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.